அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். சட்டப்பேரவை வளாகத்தில் எடப்பாடி பழனிசாமியுடன் தற்போது பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் சந்தித்திருக்கிறார். அதிமுக எம்எல்ஏக்கள் அறையில் நடந்த சந்திப்பின் போது எஸ்பி வேலுமணியும் உடன் இருந்திருக்கிறார். இது தொடர்பான கூடுதல் விவரங்களை செய்தியாளர் வேல்முருகனிடம் கேட்கலாம். வேல்முருகன், இந்த சந்திப்பு எது தொடர்பானது? சிவரஞ்சனி, குறிப்பாக அதிமுக பாஜக கூட்டணி தற்பொழுது வலுப்பெற்றிருக்கிறது. குறிப்பாக கடந்த 10 நாட்களுக்கு மேலாக பல விமர்சனங்கள் வைக்கப்பட்டாலும் கூட அதிமுக பாஜக இடையே தொடர்ச்சியாக ஒற்றுமை பேண வேண்டும் என்ற அடிப்படையில் தொடர்ந்து 2 கட்சி தலைவர்களும் வலியுறுத்தி வர்றதை பார்க்கிறோம். அந்த வகையில் தற்பொழுது சட்டமன்ற கூட்டத்தொடருக்கு எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி ஏற்கனவே 9 மணிக்கு இந்த பகுதிக்கு வந்துவிட்டார். சற்று முன்னதாக நயினார் நாகேந்திரன் வந்த நிலையில் சுமார் 10 நிமிடங்களுக்கு மேலாக எதிர்க்கட்சி தலைவர் அறையில் தற்போது இந்த சந்திப்பானது நடைபெற்று. குறிப்பாக பாஜக தலைவராக தற்போது நயினார் நாகேந்திரன் பொறுப்பேற்ற பிறகு தற்போது தொடர்ச்சியாக சட்டமன்றத்தினுடைய 3வது முறையாக வந்திருக்கிறார். முதல் முறை வந்தபொழுதே சில சந்திப்புகள் நடைபெற்றிருந்தாலும் கூட தற்பொழுது இன்றைய சந்திப்பு அப்படிங்கிறது மிக முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்க முடிகிறது. ஏனென்றால் இன்றைய தினத்தை பொறுத்தளவிற்கு குறிப்பாக மின்சாரத்துறை மற்றும் மதுவிலக்கு துறையினுடைய அமைச்சர் செந்தில் பாலாஜி அவருடைய மானிய கோரிக்கையானது நடைபெற இருக்கிறது. குறிப்பாக ஏற்கனவே கடுமையான பல விமர்சனங்களை தொடர்ச்சியாக அமைச்சர் செந்தில் பாலாஜி அவர்கள் மீது வைக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில இன்று கூட்டணியாக இருக்கக்கூடிய அதிமுக பாஜகவினுடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் எப்படி செயல்பட வேண்டும், குறிப்பாக இன்றைய தினத்தில் ஏதாவது முக்கியமான விஷயங்களை கவன ஈர்ப்பாக கொண்டு வருவோமா என்பது குறித்தெல்லாம் தற்போது ஆலோசனை கூட்டத்தில் பேசப்பட்டு வருவதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. சுமார் 10 நிமிடங்களுக்கு மேலாக இந்த சந்திப்பு நடைபெற்று வருவதன் காரணமாக சில முக்கியமான விஷயங்கள் அதற்கு பிறகு செய்தியாளர் சந்திப்பில் இருக்கும் எதிர்பார்க்கப்படுகிறது. குறிப்பாக அதிமுக பாஜகவினுடைய தலைவர்கள் குறிப்பாக இந்த கூட்டணி விவகாரத்திற்கு பிறகு தனிமையில் சந்திக்கவில்லை அப்படிங்கிற ஒரு சூழல் இருக்கக்கூடிய நிலையில இன்றைய தினத்தை பொறுத்தளவிற்கு இருவரும் தற்பொழுது சுமார் 10 நிமிடங்களுக்கு மேலாக இந்த ஆலோசனையில் ஈடுபட்டிருக்கிறாங்க. இந்த ஆலோசனையில் குறிப்பாக முன்னாள் அமைச்சர் வேலுமணி, அதே போல கடம்பூர் ராஜு, குறிப்பாக அக்ரி கிருஷ்ணமூர்த்தி உள்ளிட்டோர் தற்போது உள்ளே அமர்ந்திருக்கிறார்கள். குறிப்பாக இன்னும் சற்று நேரத்தில் பாஜகவினுடைய சட்டமன்ற உறுப்பினர்களும் வருகை தர இருக்கிறனால அவங்களும் இதில் பங்கேற்பாங்களா அப்படிங்கிறத பொறுத்து தான் பார்க்க வேண்டும். குறிப்பாக எடப்பாடி பழனிசாமி அவர்களும் நயினார் நாகேந்திரன் அவர்களும் குறிப்பாக சட்டமன்றத்தில் அதிமுக பாஜக கூட்டணி அமைந்த பிறகு எதிர்க்கட்சி தலைவர் இருக்கக்கூடிய எடப்பாடி அவர்களுடைய அறையில் இந்த சந்திப்பு அப்படிங்கிறது மிக முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கிறோம். சிவரஞ்சனி, விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி வேல்முருகன்.